பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க தேவ பிள்ளைகளே? ஏல்பத்தில் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. இன்றைய தேவ வாக்கு தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள்ளே போய் தான் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆம் தேவ ஜனங்களே, நம்மளுடைய ப்ரேயர் லைஃப் எப்படியாக இருக்கிறது? 3 வேளை நாம் ஜெபிக்கிறோமா? தேவன் கொடுத்த சரீரத்திற்கு நாம் 3 வேளை எப்படி ஆகாரம் தேவைப்படுகிறதோ அதுபோல் அன்றாட வாழ்க்கையில் நாம் தேவனுடையோடு ராஜ்யத்தில் சேர சோர்ந்து போகாமல் ஜெபிக்க லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொன்னது போல நாம் விழித்திருந்து தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். ஜெபம் நமக்கு மூச்சாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தையை சொல்லியே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, கர்த்தராகிய இயேசுவும் 3 தரம் ஜெபித்தார். நாம் எப்படியாக ஜெபிக்கிறோம்? அந்தி சந்தி மத்தியான வேளைகளை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா? ராஜா கட்டளை இட்ட போதிலும் அவர் எதற்கும் பயப்படாமல் அந்த விண்டோவை திறந்து வைத்து ஹல்லேலூயா தானியேல் ஜெபித்தார். ராஜாக்களின் அதிகாரிகளின் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை தந்தார். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சங்கீதம் 55 16 17 வாசிக்கிறோம். நாம் சத்தத்தை கேட்க வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் நம்மை முறையிட வேண்டும். வாலிப பிள்ளைகளே, முந்தினோர்கள் செய்தது போல ஆபிரகாம் ஜெபித்தார் அதிகாலையில் எழுந்து. ஹல்லேலூயா. ஈசாக்கு ஜெபித்தார் சாயங்கால வேளையிலே. யாக்கோபு ஜெபித்தார் இரவு வேளைகளிலே. இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்துருவை நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெப அனுபவம் நமக்கு வேண்டும். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயரில் நம்ம வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ப்ரே வித்தவுட் சீசிங். கண்டினியூஸ்லி கான்ஸ்டன்ட்லி நம்ம கண்டினியூஸாக கர்த்தரிடத்தில் நம்ம ப்ளீட் பண்ணணும். தான் பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா வாலிப பிள்ளைகளே? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, நாங்கள் 3 வேளை எங்கள் சரீரத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம் உங்களுடைய தயவுனால. அதே போல் எங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆண்டவரே, சத்துருவை கத்தாவே நாங்கள் ஆண்டவரே நிர்மூலமாக்க எங்களுக்கு ஜெப ஆவி எங்களுக்கு கட்டளையிடுங்க. ஏசப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சித்து கொள்ளுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. வி வில் ப்ரே. 3 வேளையும் ப்ரே பண்ணலாமா வாலிப பிள்ளைகளே? ஆமேன்.